ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் உங்களை நோக்கி வருது. அது என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 ரீகன்சிலியேஷன். பைல் நம்பர் 2 க்ளாஷர். பைல் நம்பர் 3 கரேஜ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே கூட தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோட பர்சனல் சூழ்நிலை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது, என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான செய்தி என்னது அது? ஓகே, ரைட். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதங்களாக பிரிஞ்ச ஒரு உறவு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. இது வந்து உங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம், நெருங்கின ஒரு ஒரு உறவு தான் அது. பேச்சுவார்த்தை இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சது ஒன்று சேர போகுது, ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு கோர்ட்டு கேஸ், லா இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நியாயம் வேணும்னா எஸ், ஜஸ்டிஸ் உங்கள் பக்கம் இருக்குது. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் கர்மா ரொம்ப வந்துட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறீங்களோ அதே தான் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கார்மிக் கர்மா வந்து ரொம்ப நல்லா ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள்ல இருந்து நல்ல இன்டென்ஷன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து இந்த டைமில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப கோவத்தில் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம், கோவத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நிறைய செஞ்சுருக்கலாம், செய்ய தேவையில்லாதது எல்லாத்தையும். பட் இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கிட்டையாவது நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் சைடில் இருந்து கேட்டு அதை சால்வ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வருது, ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த ஒரு 2025 இந்த முடிவுக்குள்ளரே வந்துட்டு ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும் டெஃபினெட்லி. ஆனால் வந்துட்டு நீங்கள் அதில் உங்களோட ஈடுபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்.
எஸ், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உயர்றதுக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தாண்டி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்துட்டு உயரத்துக்கு என்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தேவையோ அது எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் மற்றவங்களோட உதவியும் கிடைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% ஆகுது, 70லேருந்து ஒரு 80% வந்துட்டு உங்களுடைய உழைப்பு, உங்களோட ஐடியாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு முக்கியமாக வந்து இந்த ஒரு மாதமே வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருக்கும். அதாவது வேலை இருக்குது, ஆனால் எந்திரிச்சு போய் செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, ரொம்ப லேசியாக இருக்குது, ரொம்ப நாட்கள் வந்துட்டு டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பைல் நம்பர் 1க்கு வந்து பார்க்குறப்போ. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? கொஞ்சம் மோஸ்ட்லி ஒரே இடத்துலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய இடங்கள்ல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நிறைய யோசனைகள் இருக்கு. பைல் நம்பர் 1க்கு நிறைய யோசனைகள் இருக்கு. இது என்ன, நீங்க யோசிக்கிற விஷயங்கள் என்னன்னா, நீங்க நினைக்காதது எல்லாமே நடக்க காத்திருக்கு. முக்கியமா இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளரே பாத்தீங்க அப்படின்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஒரு சில இதுல வந்து நீங்க கரெக்டா இதுதான் அப்படின்னு கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் ஆனா நடக்கிறது வேறையா இருக்கும். நீங்க வந்து எதிர்பார்க்காம இருப்பீங்க, ஆனா அது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய வந்து ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லலாமா? ஸோ ஒரு மிஸ்ட்ரிஸ் காத்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டைம்ல வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறதே வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைசஸ் வந்து இந்த மாதம் முடிவுக்குள்ளரே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு நாட்கள்ல டிலே பண்ணிட்டே இருக்கீங்களோ, ஒருத்தவங்களுக்கு நீங்க பதில் சொல்றதுல வந்து பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. இப்போ முக்கியமா இந்த மாதம் வந்துட்டு யாருக்கும் நீங்க ஏதோ ஒரு பதில் சொல்லணும், ஆன்சர் சொல்லணும். ஆனா டிலே பண்ணிட்டே இருக்கீங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எதிராக தான் போய் நிற்கும். ஸோ அதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறது நல்லது. முக்கியமாக உங்கள் வேலை விஷயத்தில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நிறைய ஒரு சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகுது எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து கவனம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு 3 எடுக்கிறேன், தேவைப்பட்டா இருக்கலாம். புவர் ஜட்ஜ்மெண்ட், extremely powerful. Keep your thoughts positive. Yes, first of all வந்துட்டு இதுவே ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் 3மே சேர்த்து எனக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்ல முக்கியமா இந்த ஒரு மாதம் நடக்குதோ, இந்த மாதத்திலிருந்தே வச்சுக்கலாமே, எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. பைல் நம்பர் 1 ஜட்ஜ் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். கரெக்டா எல்லாத்தையும் எல்லா விஷயத்திலையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்று நடந்தா இவங்க இந்த இன்டென்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரீசனா இருந்திருக்கும், எல்லா இதுலயும் ஜட்ஜ் பண்றீங்க. ஸ்டாப் தட். ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக. பிகாஸ் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு எதிராக தான் நிற்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் தாட்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கர்மா டெஃபினெட்லி ப்ளே ஆகிட்டு இருக்கு உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த பாதை நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கும். ஒரு நெகட்டிவான, ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பாதை நோக்கி தான் நீங்கள் போவீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ், எண்ணங்களை வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக, நல்லதாகவே. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். இருக்கிற இந்த டைம் பீரியட் முக்கியமாக வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மந்தே சொல்லலாம். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு ரொம்ப 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 நல்லா வரும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த டைமில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வார்னிங் சைன், இல்லை ஒரு நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டோட வந்துட்டு நான் இந்த ரீடிங்கை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். காட் க்ளாஷர். ஸோ இந்த டைமில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது?
got devil card along with chariot. Okay. Pile number 2. See, இது வந்து வெரி 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 கிளியர் சைன்ங்க. பைல் நம்பர் 2 உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒரு நியூ ஜேர்னி நோக்கி உங்க பயணம் வந்து போகுது. திஸ் இஸ் வெரி கிளியர். ஓகேவா? ஸோ ஒரு டோர் உங்க லைஃப்ல க்ளோஸ் ஆகுது. அது தேவையில்லாத டோர். இட் குட் பி யுவர் பாஸ்ட். இல்லை எந்த ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோ அது மோஸ்ட்லி இருக்கலாம். இப்போ இவங்களை நினைச்சா எனக்கு கோவம் வருது, இந்த ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறேன், அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல இருந்து எண்ட் ஆகுது. அது சம்மந்தப்பட்ட பர்சனாவோ இல்லை அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது எண்ட் ஆகுது. ரைட். ஸோ வந்து ஆல் த மெமரிஸ், நெகட்டிவான மெமரிஸ், பேக் ஸ்டாப், இது எல்லா எண்ணங்களும் உங்களை இவ்வளவு நாள் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த பாஸ்ட் இன்சிடென்ட் எதுவாக இருந்தாலும் அதை இவ்வளவு நாளாக நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்த பைல் நம்பர் 2 பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் எண்ணங்களில் வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்குறப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். உங்களுக்கு இந்த டைமில் ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வரதே என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஃபேஸ்க்குள்ளார போகிறீங்க. ரைட். இப்போது இது வந்து மேரேஜாக இருக்கலாம், ஐ மீன் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லைனா வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பட வச்சதோ அதில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக ரெடி. அண்ட் ஆல்சோ வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஃபைனான்ஷியலி உதவி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் விஷயத்தில் நிறைய செலவுகள் ஆகுது. நான் புதுசாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆனால் என்னால் அது முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ஃபேமிலி லைஃப்லேயும் சரி அண்ட் உங்களோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லேயுமே வந்துட்டு உங்கள் வேல்யூ கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களால் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது. எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ்லேயே வந்து பார்க்குறப்போ. அண்ட் உங்களோட ஜாப் இல்லைன்னா உங்களோட பொசிஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கான மரியாதையை கொடுக்கும். உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இடத்துல வந்துட்டு ஒரு சில பேர் வந்து டெஃபினெட்லி உங்களை பற்றி பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? அந்த நெகட்டிவாக பேசுகிற விஷயங்கள் எல்லாம் மாதிரி பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட வேலை விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. இல்லை குட் பி ஒரு ப்ரமோஷன், இல்லைன்னா வந்துட்டு ஒரு அடுத்த ஸ்டேஜ், ஒரு நல்ல சேலரி, ஸ்ட்ராங் எமோஷ்னல் கண்ட்ரோல் வருதுங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்காங்க இந்த டைமில். ஸோ இந்த பர்சன் வந்து குட் பி இன் யுவர் ஃபேமிலி, அப்படி இல்லைன்னா வந்து சூசன் ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே? ஸோ யாரோ மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஏன் மெசேஜ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் பைல் நம்பர் 2 லைஃப் கரெக்டாக போனாலும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஸ்லோவாக போகுது. ஆனால் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே திடீர்னு நடக்கிறப்போ நீங்கள் குழப்பிக்கிறீங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பர்சன் மேலே உங்களுக்கு டவுட் வருது. அவங்க உண்மையிலே மனசார எனக்கு சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்க தேவைக்காக எனக்கு சப்போர்ட் பண்றாங்களா? ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸோ இந்த குழப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க பாசத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாலும் நீங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிற மாதிரி போயிடும். அப்போ கடவுள் வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க, பட் நீங்க அந்த இடத்துல சந்தேகப்பட்டு அதை வந்து ரிசீவ் பண்ணாம போயிடுறீங்களோ. ஸோ அதனால இது ஒரு வார்னிங் சைன், இது ஒரு அலர்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அண்ட் பீப்புள் விஷயத்தில் வந்துட்டு இதுவும் நான் எடுத்துக்கிறேன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ். ஓகே, things yet to be revealed.
Believe in yourself. Be aware of your surroundings. Yes. See, pile number 2. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகேவா? இந்த டைம் வந்து எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் மந்த் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் திங் இஸ் வெரி ஷுர். இது வந்து எனக்கு ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. லைக் யோர் டேர்னிங் அவே, அதாவது ஒரு இவ்வளவு நாளாக இருந்த அந்த ஓல்டு லைஃப், ஓல்டு பர்சன்ல இருந்து விலகி மூவ் ஆன் ஆகுறீங்க. இந்த மூவிங் ஆன் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு கொண்டு வரும். ரைட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய அப்போ நீங்க ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப்ல இருக்கீங்க, யார் மேலேயாவது ஏதாவது ஒரு ஒரு அதீத நம்பிக்கை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட விஷயம் இல்லை ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ரைட். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து உங்களை நீங்களே வந்துட்டு ஒஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம், வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. சம்திங் வந்துட்டு உங்களை ரொம்ப மூவ் ஆன் ஆக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் இடமாற்றம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு லாங் டைம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1 or 2 months வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இடமாற்றம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம். அண்ட் இந்த டைம்ல டைவர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு இப்போ கெரியர் ஃபோக்கஸ்டா, லைஃப் ஃபோக்கஸ்டா இருக்கிற பைல் நம்பர் 2க்கு என்ஜாய்மெண்ட் அந்த மைண்ட் செட் வருது. ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும். அதாவது ஒரு 90% வந்துட்டு என்ஜாய்மெண்ட் மைண்ட் வந்தாலும் 10% தான் ஒர்க்கிங் மைண்ட் வருது. இது எல்லாத்துக்கும் வராது, பட் ஒரு சில பேரோட மைண்ட் செட் இப்போ கரண்ட்லி அப்படி தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனம். அண்ட் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப கவனம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் 2 கைண்ட் ஆஃப் பீப்புளோடையுமே, முன்னாடியாக இருந்தால் வெறும் ஒர்க் பேஸ்டு பீப்புள் தான், வேலை செய்கிறவங்களோட மட்டும் அதிக பாண்டிங் இருந்த பைல் நம்பர் 2க்கு இப்போது ஜாலியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்கலாம், நிறைய பர்சன்ஸ் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கலாம். ஸோ இதனால் டைவோஷன்ஸ் நிறைய தெரியுது. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க, எஸ் கரெக்ட். பட் அட் த சேம் டைம் கெரியர் ஃபோக்கஸ்டு அண்ட் லைஃப் ஃபோக்கஸ்ட்லேருந்து விலகி வரீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 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 கார்ட்ஸ் நல்லா இருக்குது, எனர்ஜி நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் நியூ லைஃப் நோக்கி போகிறீங்க, நியூ ஜேர்னி நோக்கி போகிறீங்கன்னாலுமே அலர்ட்டாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு நோட்டோட வந்துட்டு நான் பைல் நம்பர் 2 எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். பைல் நம்பர் 3. சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்தி, உங்களோட வாழ்க்கை, உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு தைரியமாக எடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு பிக் ப்ரப்போசல் வருதுங்க. பைல் நம்பர் 3க்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது. இது வந்து உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ப்ரப்போசலும் வரும். அதாவது மேரேஜ், ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு ப்ரப்போசல், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கூட வரலாம். ஓகே. ஸோ ஒரு குட் ப்ரப்போசல் வருது உங்களை நோக்கி. டெஃபினெட்லி இது உங்கள் லைஃப்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் எடுக்கிற முடிவு கவனம். அந்த ஒரு இது என்னன்னா மோர் தேன் 1 ப்ரப்போசல் வருது. ஸோ எந்த ஒரு இதை அக்செப்ட் பண்ணணும், கவனம். அண்ட் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்ப் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப் பாசிபிள். ஒரு டீமோட ஒர்க் பண்ண போகிறீங்க. தனிமையாக வேலை செஞ்சுட்டு எல்லா வேலையும் நானே பார்க்குறேன், நானே ஹேண்டில் பண்ணுறேன் சொல்கிறவங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. ஓகே. அண்ட் கெரியர், இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல டீம் ப்ராஜெக்டாக பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ், ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு குட் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க போகுது. அண்ட் இந்த டைமில் உங்களோட டெசிஷன், நீங்கள் எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஃபியர்ஸாகவும் இருக்கணும். அதே மாதிரி ரிக்ரெட், ஓகே இப்போ நான் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், பின்னாடி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பின்னாடி அதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மைண்ட் செட் ஷுட் பி கால்குலேட்டிவ்.
கால்குலேட்டிவ் மைண்ட் செட் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது யோசனைகள் நிறைய யோசிக்க, அதாவது எஸ்பெஷலி இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க போறீங்க. இனிமேல் இவ்வளவு நாட்கள் வந்துட்டு எப்படியோ, பட் இனிமேல் வந்துட்டு ரொம்ப யோசிக்கணும், கால்குலேட்டிவா திங்க் பண்ணணும். ஓகே, ஐடியாஸ் டெஃபினெட்லி கிடைக்கும். பீப்புள் சஜஸ்டும் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுங்க. கிடைக்கிற ஐடியாஸை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் கீப் ட்ரைங். அதாவது ப்ராக்டிக்கல் ஐடியாஸ், ப்ராக்டிக்கல் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட், மோர் ஓவர் கரேஜ். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூ கீப் ஆன் சேயிங் நோ டு எவ்ரி திங். அதாவது எல்லா விஷயத்துக்குமே வந்து நோ, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இதுல வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாம இருக்கு. எல்லாத்துக்கும் நோ சொல்றீங்களோ? ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆசைப்படுறீங்க, ஆனா அது கொஞ்சம் நேரம் யோசிக்கிறீங்க, வேண்டாம். உங்களுக்கு எது தேவையோ அதுக்குமே நோ சொல்றீங்க. ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிருக்கு. நாட் யுவர் செல்ஃப். உங்க எனர்ஜி, உங்க ஆரா தான் வந்துட்டு உங்களுக்கு டெசிஷன் எடுக்க வைக்குது. மனசு ஒன்று ஆசைப்படுது, ஆனா அதை செய்யறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை, எனர்ஜி லோவா இருக்கு. ஸோ ஆன்சர் நோன்னு சொல்லிடுறீங்க. ஆனா மனசளவுல நீங்க அதை எஸ் தான் சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ உங்களோட எனர்ஜி உங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும், நிறைய ஆக்டிவிட்டி முக்கியம். ஆக்டிவிட்டியே தெரிய மாட்டேங்குது பைல் நம்பர் 3க்கு. எங்க போச்சு ஆக்டிவிட்டி? மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நிறைய டிராவல் பண்ணலாம், இல்லை நிறைய வாக்கிங் போகலாம், நிறைய பீப்புளோட ரேண்டம்லி இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் எனர்ஜி பூஸ்டப் ஆகும். கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். ஓகேங்களா? நிறைய பேசுங்க, நிறைய ஒரு ஜாலியாகவும் பேசலாம், இன்ஃபர்மேஷனாகவும் பேசலாம், சம்திங் யூஸ்ஃபுல்லாகவும் பேசலாம். ஓகே, எல்லா இடத்துலையும் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. ஸோ யூஆர் கெட்டிங் ப்ராப்பர் ஹெல்ப் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எனர்ஜி மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காகவுமே இருக்கணும், பவர்ஃபுல்லாகவுமே இருக்கணும். ரைட். அண்ட் ஹாவ் த கரேஜ். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் மோஸ்ட்லி தைரியம் வர ஆரம்பிக்கும், போல்ட்னஸ் இருக்கும். ஓகேவா? பி போல்ட். உங்கள் லைஃப்பை நீங்களே வந்து பார்த்துக்க ஆரம்பிங்க. பிகாஸ் த ரோட் இஸ் ஓப்பன். அதுதான் விஷயமே. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தடைகள் வந்து விலகிருச்சு. ஒரு நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் வந்து உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. Stubborn. Be flexible. Don't be stubborn. Temporary setbacks. Accept what it is. Get more information. Fear of defeat. Okay. சரி, ரொம்ப யோசிக்கிறீங்களோ? இப்போ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாளா ஒரு பழைய பர்சன் கிட்ட இருந்து கிடைச்ச உதவி இப்போ கிடைச்சிருக்காது. பட் ஆனால் ஒரு புது பர்சன் கிட்ட இருந்து கிடைக்க உதவி. ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல், எதுவாக இருந்தாலும் இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவை. கிடைச்ச வரைக்கும் போதும்னு நினைக்காதீங்க, இன்னும் தேவை. ஸோ நிறைய படிங்க அந்த ஃபீல்டு சம்மந்தமாக. இல்லை உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தால் கூட 4 பேர்த்துக்கிட்ட நிறைய பேசி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது லாட் பெட்டர். ஓகேங்களா? அண்ட் டோன்ட் ஜட்ஜ். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை, நீங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் அண்ட் சுச்சுவேஷனை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுவே டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் தட். ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் பி ஃப்ளெக்சிபிளாக இருங்க. நல்ல எல்லா சூழ்நிலைக்கும் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு தேவைங்கிறது வந்து உங்களோட எனர்ஜி லோவாக இருக்கிறனால உங்களுக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே வருது. ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவே இல்லாமல் நெகட்டிவாக வருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பி கரேஜ். தைரியமாக இருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது டிவைன் சைடில் இருந்தும் சரி, பீப்புள் சைடில் இருந்தும் டெஃபினெட்லி இருக்குது. அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் வேலைன்னு 24/7 அதிலே உட்காராமல் உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸோடையும் மற்ற பீப்புளோடையும் இன்ட்ராக்ட் பண்ண பெட்டராக இருக்கும்.
ஒரே விஷயத்தில் அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த சேலஞ்சஸ் வரும். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ அதனால தான் இந்த ஒரு மெசேஜ் அண்ட் இந்த ஒரு பைல் எடுத்து பார்க்குறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஒரு நோட்டோட நான் வந்து பைல் நம்பர் 3 எண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ 3 பைல்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.